பக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம வீட்ல லட்சுமி கடாட்சம், மகாலட்சுமி எல்லார் வீட்லயும் வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அது கண்டிப்பா எல்லார் வீட்லயும் தாண்டவம் ஆடிக்கொண்டே தான் இருப்பா லட்சுமி. மகாலட்சுமி வர்றதுக்கு அவளுக்கும் எல்லார் வீட்டுக்குள்ளும் வர்றதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். ஆனா லட்சுமி வர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்? எப்படி செஞ்சால் அவ நம்மகிட்ட வசியமாகி நம்ம வீட்டை திரும்ப திரும்ப நம்ம வீட்டையே நோக்கி நோக்கி வருவா. எல்லா வீட்டுக்கும் பயணிப்பால் அவ லட்சுமி ஒரு இடத்துல நிக்க மாட்டா. அவ வெளியே ஓடுறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா சில வீடுகளில் வெளியவே போகவே அவளுக்கு பிடிக்காது. அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கணும் அப்படின்னு தோணும். அது எந்த மாதிரி வீடுகளில் எந்த அமைப்புகள் இருந்தால் லட்சுமி அந்த வீட்டை விட்டு போகாமல் அந்த இடத்துலயே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டை செல்வ நிலையை உயர்த்தி கொண்டே இருப்பாள். அப்போ நம்ம அந்த வீட்டுல என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் அந்த வீட்டை நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். முதல்ல மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள் வரணும்னா காலையில் நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. எப்பவுமே சுக்கரை, அதாவது இந்த விடிவெள்ளிங்கிறது சுக்கரம் அதோடைய நாள், அந்த நேரம் விடிவெள்ளிங்கிறது சுக்கரனை குறிப்பது. சூரியன் உதயத்துக்கு முன்னால் வரக்கூடிய அந்த சுக்கரன் இருக்கார் இல்லையா, அந்த நேரத்தில் பட்சிகள், அதாவது பறவைகள் ரிங்காரம் இட்டு கொண்டே இருக்கும். அந்த ரிங்கார சவுண்டு அதுக்கப்புறம் தான் சூரிய உதயமே ஆகும். முதல் உதயத்தில் சுக்கரன் உடைய விடிவெள்ளி சமயத்தில் நம்மளுக்கு ரிங்காரம் விட்டு பறவைகள் ஓசைகள் தான் ரொம்ப குதூகலமாக விடிவெளிகள் தோன்றும் அப்படிங்கிறது. அதனால நம்ம வீட்டில் முதல்ல பறவைகளோட ரிங்கார சவுண்டை எழுப்புறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனால விடிய காலையில் நீங்க எந்த நேரத்துல எவ்வளவு இதா எந்திரிச்சாலும் பறவைகளுடைய ரிங்காரம் அந்த சவுண்டை வச்சு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்திக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அது போக விடிவெளி தோன்றின பிறகு அதுக்கப்புறம் தான் சூரிய உதயமே ஆகும். இந்த சூரிய உதயம் ஆகும்போது நம்ம என்னன்னா மங்கள இசையை உருவாக்கணும். சூரியங்கிறது அந்த நாளை தோற்றுவிக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய அம்சத்துக்குரியது. அது ஆதி சிவனாக தோன்றும் அந்த நேரத்தில் மங்கள இசையுடன் சூரியனை வரவேற்கிற மாதிரி இருக்கணும். அதனால முதலில் பறவைகளுடைய ரிங்கார ஓசையை வைக்கணும். அடுத்தால மங்கள இசை வாத்தியங்களுடைய ஓசையை வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஒரு ஸ்லோகம் மங்கள இசை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம வேற எந்த, அதாவது மங்கள இசைனா நாதஸ்வரம், இதெல்லாமே கொட்டு மேளத்துடன் உள்ள மங்கள இசைகள், அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சுப்ரபாதம் எல்லாமே வச்சு கேட்கறது. அப்போ முதல் லட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டுக்குள்ள விடிய காலையில் கோலமிடம் தொடங்கியதுல இருந்து, காலை எந்திரிச்சு கோலமிடம் தொடங்கியதுல இருந்து நம்ம ஒரு ஓசை கேட்கணும். அந்த ஓசை பறவைகள் ரிங்கார ஓசை, அதுக்கப்புறம் மங்கள இசை, அதுக்கப்புறம் அந்த இசைகளை கேட்டுக்கொண்டே நம்ம காலை பொழுது வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது மிக முக்கியமானது மகாலட்சுமி ஐக்கியமாகுவதற்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள் என்னன்னா நம்ம ஒரு பெண் எப்பவுமே வீட்டுல கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. சவுண்டு, பெண்ணுடைய சவுண்டு, கதறல், அழுகை, கோபமான பேச்சு அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அங்கேயும் மகாலட்சுமி நிக்க மாட்டா. பெண் நடை கொஞ்சம் அமைதியான மெதுவான நடையாக நடக்கணும். டங்கு டங்குன்னு நடக்கக்கூடாது. ரொம்ப காலை ரொம்ப அழுத்தமாக பூமியை அடிக்கிற மாதிரி நடந்து ஓங்கி ஓங்கி அடிச்சு நடக்கக்கூடாது. அப்படி நடக்கும் போது நம்ம வீட்டில் மகாலட்சுமி வசியமாகாது. ஒரு விஷயம், யார் பாதத்தை ரொம்ப டங்கு டங்குன்னு அழுத்தி நடக்கிறாங்களோ அவங்க உழைப்பாளிகளாக தான் இருப்பாங்க. மகாலட்சுமி அம்சத்தில் இருக்காது. உழைப்பாளிகளுக்கு செல்வம் சேர்வதற்கு போராட்டமாக இருக்கும். ஆனால் மெதுவாக பூ போல் தன் பாதத்தை பயன்படுத்தியவர்களுக்கு செல்வ நிலை உயரும். அதனால பாதத்தை அழுத்தமாக ஊனணும். ஆனா ரொம்ப அழுத்தி ஊன்ற மாதிரி, ரொம்ப டங்குன்னு சவுண்டு கேட்கிற மாதிரி ஊனக்கூடாது. ஊனி அப்படி நடக்கக்கூடாது. மிதமாக மென்மையாக நடக்கிற பழக்கத்தை நம்ம எடுத்துக்கணும். அதே சமயம் வீட்டில் மகாலட்சுமி அம்சம் பெருகணும்னா வீட்டில் பாத்திர சவுண்டு அதிகமாக விழக்கூடாது. பாத்திரம் சவுண்டு, பாத்திரம் விளக்கும் போது உள்ள சவுண்ட் இருக்குல்ல, பாத்திரம் கவுத்தும் போது இந்த பாத்திரம் சவுண்டுக்கு மகாலட்சுமி இருக்கவே மாட்டா, ஓடி போயிருவா. அதனால சில்லறை சவுண்டை வசியமாகும் மகாலட்சுமி பாத்திர சவுண்டுக்கு ஓடி போயிருவா. அதனால பாத்திரம் சவுண்டு மெதுவாக நிதானமாக பாத்திரத்தை பயன்படுத்துவது மிக முக்கியமாக இருக்கும். அப்புறம் மகாலட்சுமி வாசம் செய்யும் வீட்டில் பாத்திரங்கள், கீறல்கள் இருக்கக்கூடாது. கீறல் உள்ள பாத்திரங்களை உணவு சமைப்பதை தவிர்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. அதனால கீறல்களோ பாத்திரத்தில் இருந்துச்சுன்னா அந்த பாத்திரம் இருக்கிற பாத்திரத்தை தூர போட்டுருங்க. அதை கிச்சனில் புழக்கத்தில் வைக்க கூடாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமிய
நம்ம அரிசி ரூபத்திலும் துவரம்பருப்பு ரூபத்தில் உப்பு ரூபத்தில் கிச்சன்ல வந்து இந்த ரூபங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். அந்த அந்த அரிசி பருப்பு உப்பு இதெல்லாமே எப்பவுமே காலியாகாத மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் காலியாகிற அந்த கீழ்மட்ட நிலைக்கு வர்றதுக்குள்ள நீங்க அடுத்த இதை வந்து வாங்கிடணும். காலியாகி எம்டி ஆகுற மாதிரி வைக்க கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புளி காஞ்ச மிளகாய், இதை வந்து பொதுவாக புளியும் காஞ்ச மிளகாவையும் நம்ம வந்து ஒரு இந்த பீங்காஞ்சாறு அல்லது மண்பானை இது ரெண்டுலதான் சேர்த்து வைக்கணும். இந்த ரெண்டுல சேர்த்து வச்சாதான் உங்களுக்கு அந்த செல்வ நிலையை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும். நெகட்டிவ் வந்து புளி காரத்திலிருந்து வெளியே வராது. அதனால புளியையும் காஞ்ச மிளகாயையும் ஒரு மண்பானை அல்லது பீங்கான் கோப்பை மாதிரி இது மாதிரி இருக்கும், பாட்டில் மாதிரி இருக்கும், அதுல வச்சு நம்ம சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக்லயோ இல்லாட்ட கண்ணாடியிலயோ சேர்த்து வைப்பதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த மகாலட்சுமி வசியத்தில் உப்பில் வந்து ரொம்ப கிச்சன்ல வந்து மகாலட்சுமி வசியம் அதிகமாக இருக்கும். அதனால கிச்சன்ல வந்து உப்பில் வந்து தேங்காயை போட்டு அந்த உப்புல வந்து ஒரு சில்லி தேங்காவை போட்டு வச்சிடணும். அந்த ஒரு சில்லி தேங்காவை எடுக்கும் போது அடுத்த துண்டு வந்து தேங்காய் துண்டை வந்து அந்த உப்புல வந்து போடுற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஒரு துண்டு எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தால ஒரு துண்டு உப்புல இருக்கணும். இந்த மாதிரி உப்புக்குள் தேங்காவும் ஒரு விரலி மஞ்சளும் எப்போதும் இருக்கிற மாதிரியே பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வத்தை வற்றாமல் வேற எதுவுமே வேண்டாம். உங்க உப்பு பானையில் சேகரிக்கக்கூடிய உப்பு பானையில் ஒரு துண்டு தேங்காயும் ஒரு விரலி மஞ்சளும் எப்போதுமே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதை எடுத்து பயன்பாட்டில் வைக்கும் போது திரும்ப இன்னொரு தேங்காயை வந்து நம்ம பயன்படுத்தணும். இப்படி மாற்றி மாற்றி அந்த தேங்காயையும் உப்பையும் நம்ம பார்த்துக்கிட்டே அந்த உப்பில் பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா செல்வ நிலை உயரும். அதே போல் உங்களுடைய வெந்தயம் வந்து வீட்டில் வந்து அதிக புழக்கத்தில் இருக்கணும். ஏன்னா நம்ம ஊறுகாய் பண்ணும் போது இந்த வெந்தயம் வந்து ரொம்ப பெரிய சக்தியை கொடுக்கக்கூடியது. அதனால ஒரு காரக்குழம்பிலும் சரி, இப்ப துவரம்பருப்பு குழம்பு வைக்கும் போது வெள்ளி செவ்வாய் துவரம்பருப்பு குழம்பு வைப்போம். அந்த குழம்பிலும் நம்ம வெந்தயம் போட்டு வேக வைக்கிறது ரொம்ப செல்வ நிலையை பெருக்கும். ஆனால் வெந்தயம் வந்து ரொம்ப பெரிய ஒரு செல்வ நிலையை இழுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அதனால வெந்தயத்தை வந்து என்னன்னா வடகிழக்கு மூலையில் ஒரு சின்ன பவுல்ல போட்டு வெந்தயத்தை வைத்தோம்னா அது வந்து நம்மளுக்கு செல்வ நிலையை ஈர்க்கக்கூடியதாக ஒரு இருக்கும். அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இந்த சம்மர்ல வந்து மகாலட்சுமி அம்சத்துக்குரிய பொருள் எல்லாம் அதிகமாக பயன்படுத்தும். எதெல்லாம் மகாலட்சுமி அம்சம்னா மல்லிகைப்பூ மகாலட்சுமி அம்சம். அப்பதான் மல்லிகைப்பூ பூத்து குலுங்குறது இந்த இது வெயில் காலத்துலதான். அதே மாதிரி மாம்பழமும் லட்சுமி அம்சத்துக்குரியதுதான். அவ்வளவு ஞான சக்தி அதுல இருக்குது. அதுவும் இந்த வெயில் காலத்துலதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதே போல் வெந்தயமும் இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு அவ்வளவு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த சூரியன் உச்ச நிலையில் இருக்கும் போது சுக்கிரனுடைய காரகத்துவம் நிறைந்த இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளுக்கு இந்த இதெல்லாம் நம்ம பயன்பாட்டுல வச்சுக்கிட்டே இருந்திருக்கோம். அதனால இந்த வெந்தயம் உப்பு அதுக்கப்புறம் இந்த மல்லிகைப்பூவு இதெல்லாமே நம்ம பயன்பாட்டுல மாம்பழம் இதெல்லாம் நம்ம பயன்பாட்டுல இருக்கும்போது சூரியனுடைய பவரை இந்த சுக்கிரன் வலிமையாக நம்மளுக்கு குறைக்கிறதுக்கு பவரா கொடுக்கும். அதனாலதான் இந்த பொருளுடைய நாட்டம் வந்து அதிகமாக இருக்குது அந்த வெயில் காலத்தில் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதனால வெயில் காலத்தில் இந்த பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தி மகாலட்சுமியை வந்து வசீகரிக்கும் தன்மையாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது. வெந்தயத்தை வந்து ஒரு வெந்தயக்களி வாரத்தில் ஒரு தடவையாச்சு இந்த சம்மர்ல வந்து நீங்க பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் என்றும் நம்ம விட்டு போகாமல் ரொம்ப ஈர்ப்பு தன்மையாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் எனக்கு வெந்தயக்களி கிண்ட தெரியல அப்படின்னா கூட தினமும் ஒரு கொஞ்சம் வெந்தயத்தை ஊற போட்டு காலையில இந்த வெயில் காலம் முடியற வரைக்கும் நம்ம பயன்பாட்டுல வச்சிருந்தா மிக நன்றாக இருக்கும். இந்த மாதிரி மகாலட்சுமியை எப்படியெல்லாம் வசியம் பண்ணலாம், என்னெல்லாம் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணா நம்ம வீட்டில் செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறத இன்னும் நிறைய இருக்குது. இப்போதைக்கு அடுத்த வரும் இதுல வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம்.